பார்த்து சொல்ல போகிறான்னு பார்க்கலாமா? அவங்க இருந்து சொல்லியிருந்தால் நல்லா இருக்கும், ஆனால் இருந்தும் சொல்ல வரேன். அடுத்தது யார் வந்து உனக்கு விஷ் பண்ண போகிறாங்க தெரியுமா? ஈன்ற பொழுதும் பெரிதோக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய், தந்தையும் கூட. ஹாப்பி பர்த்டே சௌந்தர்யா. ஓங்கி உலகளந்த உத்தமன் வேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் ஜன்னல் ஊடு அயல்வட ஓங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம். மே மாதம் 13ஆம் தேதி உன்னுடைய பிறந்த தினத்தன்று ஆண்டாளுடைய அருளையும் ரங்கமன்னார் அருளையும் பெற்று சீரும் சிறப்புமாக எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவன் கல்யாண சீனிவாச பெருமாளை வேண்டிக் கொண்டு எல்லா நலனும் உங்களுக்கு கிடைக்கும்படி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஓம் நமோ நாராயணா. ஹாப்பி பர்த்டே சௌந்தர்யா. ஹாப்பி பர்த்டே சௌந்தர்யா. வாவ், ஆண்டி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஆனால் அங்கிள் ஒரு பாவைக்கு விஷ் பண்ண சொன்னால் அதை திருப்பாவையாகவே சொல்லிட்டாரு. அடுத்தது யாரு? மாதா பிதா. அடுத்தது குரு தான். Wish you a very happy birthday. Many more happy returns of the day. Long live with your favorite sweetheart and with your sweet kids. Putra Aunty, Saira. Guru தான். With your favorite, sweetest and cutest. But now your cutest. நீ குழந்தையா பார்த்துக்கிட்டவளும் உன்னோட குழந்தைங்களும் உனக்கு விஷ் பண்ண வராங்க. நம்ம அணுக்குட்டி தான் உன்னோட குழந்தை அவளோட குழந்தையோட சேர்ந்து உனக்கு விஷ் பண்ணுறான். எப்படி இருக்கு பார்க்கலாமா? ஹாய்க்கா, ஹாப்பி பர்த்டே. ஒருத்தங்க ஒரு குழந்தைய காலையில் எழுப்பி குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு சாதம் ஊட்டி வெள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு நைட்டு தூங்குகிற சமயத்தில் அந்த குழந்தைக்கு லாலி லாலின்னு ஒரு பாட்டை பாடி தூங்க வைப்பாங்கன்னா அது கண்டிப்பாக யார்? ஒரு அம்மா. எனக்கு இது எல்லாமே பண்ணது என்னோடய லைஃப்பில் நீ தான். உன்ன மாதிரி ஒரு அக்கா சான்ஸே இல்லை. வேர்ல்டில் நம்பர் 1 த பெஸ்ட் ஹியூமன் பீயிங் ஐ ஹவ் எவர் சீன் இஸ் ஆல்வேஸ் யூ. நிஜமாலே ஒரு அம்மாவோட பாசம், ஒரு அக்காவோட ஒரு அரவணைப்பு, ஒரு அப்பாவோட ஒரு தைரியம், அது எல்லாமே எனக்கு கொடுத்தது நீ தான். எனக்கு என்னதான் கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு சின்ன குழந்தை இருந்தாலும் உனக்கு நான் என்றைக்குமே ஒரு குழந்தை தான்க்கா. உனக்கு விஷ் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெனி 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 ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லவ் யூ ஸோ மச். ஹாப்பி பர்த்டேம்மா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்கள் அவங்களுக்கு ஸ்விம்மிங்லாம் கற்றுக் கொடுக்குறீங்க. அவர் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஸ்விம்மிங்லாம் கற்றுக் கொடுத்தீங்க. அவர் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மாவுக்கு நீங்கள் யோகா கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அவர் 2014க்கு நீங்கள்
அபிநவையோடதும் ஷீதாவோட டியூஷன் எடுக்கீங்க. நீங்கள் யோகா ஸ்விம்மிங் அவரும் டியூஷன் டீச்சர்மா. அவரும் நீங்கள் எனக்கு ஒயிட் கலர் சட்னியும் வேறு கலர் சட்னி சொல்லி கொடுத்துருக்கீங்க. அவரும் நீங்கள் எங்களுக்கு சாப்பாடும் செஞ்சு தருவீங்க. ஹாப்பி பர்த்டேவா. பாய். ஹாய் மா, ஹாப்பி பர்த்டே. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்கள் நிறையா தரீங்க. எனக்கு நான் எது பிடிக்கோ அது வாங்கி தர சொல்கிறேன், அதெல்லாம் கொடுக்குறீங்க. அப்புறம் பிஸாலாம் வாங்கி கொடுக்குறீங்க. அப்புறம் குல்ஃபி ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. அப்புறம் நான் ஸ்கூலுக்கு லேட்டாக போவேன்ல, கத்தாதீங்க, சாஃப்டாக சொல்லுங்கள். நான் லேட்டாக போகல, சாரி. நான் செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்துட்டேன், இப்போ ஃபஸ்ட்டாக போவேன். ஐ லவ் யூ. பாய். பெரியம்மா. Many more happy returns of the day, Soundarya. I am so lucky to have a sister-in-law like you and a co-brother like Saravana. Thank you. டு பி ஹானஸ்ட், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அவ்வளோவா எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களையும் தேடி பிடிக்கலாமன்ட்டு சின்னதாக ட்ரை பண்ணியிருக்கேன். பட் யூ ஹேவ் லாட் ஆஃப் விஷஸ் ஃப்ரம் them. Let's have a look. Happy birthday, dear. Sha-la-la-la-la. Happy birthday, dear. Sha-la-la-la. May God bless you, dear. May God bless you, dear. Hi, Auntie. Happy birthday. Yeah, it's recording now, Amma. Happy birthday, Soundarya. Happy birthday, Soundarya. Many more happy returns of the day. Happy birthday to you, Soundarya. Wish you all success. Soundarya ka, to me you are a very, very fun-loving, affectionate and a good soul who wants only the best for everyone around you and who wishes nothing but good luck to everyone. You taught me a very good and a very valuable trait of helping out others, as it was evident from my visit to your place in Pune. And so in this context, me and my mom would like to wish you a very, 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 very happy birthday, and may God shower you and your family with only happiness and good luck. Bye. Hi, Soundarya. How are you? Many more happy returns of the day. Hi, Soundarya. This is Malti Attai. I wish you many more happy returns of the day. Saravanan உன்னை பற்றி நல்ல ஒரு few words சொல்லியிருக்கேன். You are such a fun-loving person and you spread positive energy when you are there with people, and you are a multi-talented person. I wish you good luck in whatever you do in future, and I wish good luck for your children, Kalki and Hydrivan. Long live. God bless you, Soundarya. Bye. Wish you many more happy returns of the day. இன்னைக்கு போல நீயும் சரவணனும் பல 100 வருஷம் சந்தோஷமா இதே மாதிரி வாழணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். என்னுடைய விஷஸ் எல்லாம் உன்னுடைய பசங்க கல்கி, பிரியன், ஹயக்ரீவன் அவங்களுக்கு சொல்லு. அவங்கள நல்லா படிக்க வச்சு மேலும் மேலும் நல்ல லெவலுக்கு கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். இதே மாதிரி நீ கீப் இன் டச் வித் அஸ். கஷ்டப்படாம ஏதும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. Wait. The hunt for your relatives not at over within India. கொஞ்சம் இந்தியா விட்டு வெளியே போகலான்னு பார்த்தா, வாவ், ஆஸ்திரேலியா டு அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, யூரோப், எல்லா காண்டினென்ட்லேருந்தும் உனக்கு பர்த்டே விஷுவல வந்திருக்காங்க, எக்ஸப்ட் அண்டார்டிகா. வாட்ச் இட். Happy birthday to you. Happy birthday, dear Soundarya. Happy birthday to you. Many more happy returns of the day, Sound. You're such a sweet girl.
You're pretty like your mother, cheerful like your dad, skillful like your Maithili Patti, and brisk like your Aruna Attai. You have enormous confidence like your grandpa, late Mr. V.R. Varadarajan. You have such a lovely and caring husband. You're blessed with 2 charming kids. இந்த வரப்பிரசாதங்களோடு நீ பல ஆண்டுகள் வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். Goodbye. Hi, beautiful, talented, loving, caring, and a wonderful human being, Soundarya Kutti. A very, very happy birthday to you. Gives us immense pleasure to wish you. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மேன்மேலும் வளமுடனும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் நீயும் உன் குடும்பத்தாரும் இருக்க எங்களிடமிருந்து நல்வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். A very, very happy birthday, Soundarya. Happy birthday, Soundarya. And that is Vishnu, my son. Okay, bye from Houston, Texas, USA. Happy birthday, Soundarya. All the best. Many more to come, ma. God bless you. இதே மாதிரி சந்தோஷமா நல்லபடியாக இரு. உன்னோட பர்த்டே வந்து ஸ்பெஷல். ஏன்னா வந்து அது ராகுலோட பர்த்டேவும் கூட வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ ஆல்வேஸ் அது எப்பயுமே மறக்க முடியாது. ஈவன் சரவணா அது கூட வந்து அந்த புத்தாண்டுக்கு அப்புறம் வந்தாலும் நான் மறந்துடுவேன். இருந்தாலும் உந்து மட்டும் நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். சின்ன வயசுலேருந்து நீ ஸ்கூல் போகிறதுலேருந்து பார்த்துருக்கேன். ஆல் தி பெஸ்ட்மா. விஷ் யூ. பாய். சியர்ஸ். பாய். Bye. Good luck. ரிலேட்டிவ்ஸ்லாம் உனக்கு பர்த்டே விஷ் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு சீஃப் கெஸ்ட் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். ஸோ ஃபார் யூ ஸ்பெஷல் கெஸ்ட் அப்பியரன்ஸ் டு விஷ் many more happy returns of the day. Enjoy. Soundarya. We played house together on stage, and then you left to play house with Saran, and then you've had 2 kids. You managed to bring all your family together and made your parents accept Saran. I think that's a wonderful, wonderful thing that you've done. God bless you. Have a happy, happy, happy birthday. Be happy today, tomorrow, forever. Because once you are happy, everything else will follow. I wish you all the very best. God bless you. Happy birthday to you, and may God bless you. Love you. Now, friendship. 2 friends are rare. Keep them care. But you have proven that. முழுகாத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போட்டி போட்டுட்டு உனக்கு விஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ரைட் ஃப்ரம் யுவர் ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், as well as your neighbors and area guys. Why don't we listen to them and what they share with us and what they wish to you? Let's watch. Hi Soundarya, many more happy returns of the day. சௌந்தர்யா பற்றி சொல்லணுன்னா ஸ்கூல் டேஸில் பயங்கர ஹெல்ப்ஃபுல் கேரக்டர். அண்ட் வந்து எனக்கு ஹெர்பேரியமும் இன்செக்டேரியமும் பண்ணி தந்தா. அது வந்து ஐ வில் நெவர் ஃபர்கெட். வெரி ஹெல்ப்ஃபுல் கேர்ள், வெரி சியர்ஃபுல் கேர்ள். சௌந்தர்யா சவுண்டு சிஸ்டம் தான் ஓட்டுவாங்கள. ஸோ all the best for all your future endeavors. Have fun. Happy birthday to Soundarya auntie. Hi. Hi. Say hi. Hi. Soundarya, wishing you many happy returns of the day. உன்னை பற்றி சொல்லணுன்னா உன்னுடைய போல்ட்னஸ் வந்து கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்கூல் படிக்கும்போது நீ எடுத்த டெசிஷன் டு மேரி சரவணன், அதே மாதிரி அதில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி லைஃப்பில் ரொம்பவே நல்லா முன்னுக்கு வந்திருக்கீங்க. காட் பிளஸ் யுவர் ஃபேமிலி. உனக்கு 2 நல்ல முத்தான பசங்க இருக்காங்க. ஸோ ஐ ரியலி ஃபீல் ஹாப்பி ஃபார் யூ கைஸ். உனக்கு இது மாதிரி இன்னும் நிறைய மெனி ஹாப்பி பர்த்டே அக்கேஷன்ஸ் எல்லாம் உன் லைஃப்பில் நடக்கிறதுக்கு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி.
Hi Soundarya, many more happy returns of the day. Hopefully in the birthday was something special இருக்கும்னு நினைக்கிறேன். Every time I think சரவணன் ஏதாவது புது சர்ப்ரைசஸ் எல்லாம் கொடுத்து அசத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டைம் லைக் எல்லாரோட விஷஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ஒரு வீடியோலாம் கலெக்ட் பண்ணி உனக்கு புதுசாக ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறாரு. ஸோ அவ்வளோ நம்ம ஒரு எதையுமே வந்து டேக் இட் ஈஸியாக எதையுமே ஒரு சீரியஸாக எடுக்காமல் ஜாலியாக லைஃப்பை எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம். I think the same thing you're continuing even now, even after marriage, even after having 2 kids. Like you take things very light. அதனால தான் லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. யூ அண்ட் சரவணன் both of you are like made for each other. ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் ஈவெண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது. குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப செரிஷ் பண்ணுறீங்க. அதனால தான் லைஃப் ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்குது. அதே மாதிரி தான் உங்களோட குழந்தைங்களையும் யூ ஆர் பிரிங்கிங் அப்னு நினைக்கிறேன். ஸோ தட் லைஃப் இஸ் ஆல்வேஸ் கலர்ஃபுல் அண்ட் eventful. So you guys are rocking. All the best. Bye. Hi சவுண்டு, எப்படி இருக்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறோம். ரொம்ப பெருமையாக இருக்கு. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. உன்னை பற்றின மெமரிஸ்னாக்கா, நான் ஜேசன்ஸ் அபார்ட்மெண்ட்ஸில் இருந்தப்போ நீ 8th வீடு. அப்போவே பயங்கர போல்டான பொண்ணு நீ. நான்லாம் ரொம்ப பம்பிட்டு தான் பேசுவேன் உங்ககிட்ட ஸ்டார்டிங்கில். அப்புறம் எங்கள் வீட்டில் வருஷம் நடக்கிற ஐயப்ப பூஜையில் நீ கண்டிப்பாக கலந்துப்ப. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஐயப்ப பூஜையில் பாட்டெல்லாம் ரொம்ப பவ்யமாக மெதுவாக பாடிட்டு இருந்தாங்க சுவாமிகள்லாம். நீ திடீர்னு இந்த ஓம் நமோ நாராயணா ஒன்று ஆரம்பித்த. அப்படியே சுவாமிகள்லாம் பக்தி பரவசத்தில் மூழ்கி தாரத்தட்டு பையெல்லாம் பிடிச்சி அப்படியே கிழிச்சு அறந்துட்டுச்சு. ஸோ மாமியெல்லாம் கண்ணில் தண்ணி வச்சுண்டா. பட் நீ ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேர்ள்னு தான் சொல்லணும். பவர்ஃபுல் லேடி. இப்போது ஆமாம், 2 பிள்ளைய பெற்றாச்சு. போதும், இனிமேல் கேர்ள்லாம் சொல்ல முடியாது. வேறு உன்னோட போல்ட்னஸ் பற்றி சொல்லணுன்னா, ஒரு வாட்டி நீ இந்த உன் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஏதோ சாரீ கட்டிட்டு, கட்ட தெரியாத ஒரு சாரியை கட்டிட்டு உதயம் தேட்டர் பக்கத்தில் ஏதோ பஸ் ஏற போயிட்டு இருந்த. அப்போ 2 பசங்க அவன் பின்னாடியே வந்து கிண்டல் அடிச்சானுங்கன்ட்டு நீ செருப்பை கழட்டிட்டு திருப்பி அவங்கள துரத்த வேற போயிட்ட. அப்பா இப்போ நினச்சா கூட ரொம்ப பயங்கரமாக இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு மெமரிஸு. வேற என்ன? அப்புறம் உன்னோட கல்யாணம், அதாவது பசங்களோட காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ சப்போர்ட் பண்ணாங்களோ இல்லையோ, உன்னோட கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. வடமல்லி கோவிலில் அவங்க வந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்க கிடையாது. அதெல்லாம் பண்ணாங்க. ஸோ நல்லவங்களோட ஆசீர்வாதம் உனக்கு என்றைக்குமே இருக்குது. ஸோ அதனால தான் உன் லைஃப் இப்போ இன்னி வரைக்கும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. உனக்கு முத்தான 2 பசங்க. நீ எடுத்த டெசிஷன் கல்யாணத்தை பற்றி அது கண்டிப்பாக சொல்லணும். எவ்வளோதான் உன்னோட வீட்டில் எதிர்ப்பு இருந்தாலும் நீ சரவணானந்தன் கூட தான் போவேன்னு அவன் மேலே ஃபுல்லாக நம்பிக்கை வச்சு, மற்ற ஐயர் பொண்ணுங்க மாதிரி இல்லாமல் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். போல்டாக அவனே கல்யாணம் பண்ண. வீட்டில் சுத்தமாக எதிர்ப்பு இருந்தப்பையும் நீ கிளம்பி சிங்கப்பூர் போனேன். வெரி குட். அதை வந்து நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். ரொம்ப நல்ல டெசிஷன் தான் எடுத்ததுங்க நீ. இப்போ நீ வாழ்கிற லைஃப் ஸ்டைலும் உன்னோட லைஃப் ஸ்டேட்டஸுமே அதுக்கு ப்ரூஃபு. உன்னோட பசங்க ரொம்ப ரொம்ப அக்யூட்டு. 2 பேருமே ரொம்ப நல்லா இருக்காங்க. டேலண்டடாகவும் வளர்ப்பேன்னு நினைக்கிறேன். நீ சமீபத்தில் பேசும்போது சென்னை கெத்து வேணுடான்னு சொன்னது ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு. என்னதான் நீ ஃபாரினில் போனாலும் மும்பையில் போய் இருந்தாலும் நீ இருந்த ஊரை நீ இன்னும் மறக்கலை. ஸோ பசங்களும் அந்த ஜீனோடய வளரணும்னு எதிர்பார்க்குற. ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் ஆஃப் தட். அண்டு சரவணன் உனக்கு கிடச்சதும் நீ சரவணன் கிடச்சதும் வந்து 2 பேருமே ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன்ஸ். ஸோ அது கண்டிப்பாக நான் சொல்லணும். வேறு இன்னொன்று சொல்லணும்னா 2 பேருமே நான் எனக்கு ரொம்ப முக்கியமான என்ன லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. சரவணனும் சரி நீயும் சரி. இல்லைனா 8 மணிக்கு எழுந்துச்சி ஆஃபீஸுக்கு போகிற வேலையை விட்டு கிளம்பி உட்காந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஸோ மை பெஸ்ட் விஷஸ். ஸோ கீப் இன் டச். பாய். What a lovely friends. What a memory. ஒருத்தனா very helpful, herbivorium, insect
அப்படின்றான், இன்செக்ட்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தன்ட்டு. இன்னொருத்தி என்னன்னா, அவள் விஷ் பண்ணுறது வைக்கப்பட்டு பையனோட விஷ் பண்ண சொல்கிறாள். இன்னொருத்தி, யா சௌந்தர்யா, யூ ஆர் வெரி குட், யூ டேக் லைட், யூ ஹவ் டேக்கன் எவ்ரி திங் ஈஸி, யூ செரிஷ் யுவர் லைஃப் அப்படின்ற ரொம்ப பதுசாக பேசுகிறான். இதில் இருந்து ஒருத்தன் பம்மிட்டு தார தப்பட்ட கிழிச்சிட்டு அப்படின்றான் பாரு. என்ன ஃப்ரெண்ட்ஷிப்! உன்னோட லெங்த் அண்ட் வித் யாருமே இருக்க முடியாது. பட் ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட் உனக்கு விஷ் பண்ண போகிறாங்க. மாமியாரும் மருமகளும் சொன்னால் எலியும் பூனையும் சொல்கிற இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த உலகத்தில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. வாட்ச் இட். வைதீக ஆச்சாரமான ஐயங்கார் குடும்பத்தில் பிறந்தோம். ஆண் பெண் பேதம் இல்லாமல் தோழர் தோழிகள்னு நல்ல நண்பர்களோட உழைப்பவளே. போசரி உறைவிடமாக கொண்ட கற்பக விநாயகருக்கு அவரோட பக்தர்களோடு சேர்ந்து பக்தி கலந்த சேவை மனப்பான்மையோட தொண்டு செய்ய சுழல்பவளே. ஜாதி மத இன பேதம் இல்லாமல் பெரியவங்கக்கிட்ட பெரியவங்க மாதிரியும் குழந்தைங்கக்கிட்ட குழந்தைங்க மாதிரியும் பழகுபவளே. மகளாகவும் பேத்தியாகவும் சகோதரியாகவும் மனைவியாகவும் மருமகளாகவும் அண்ணியாகவும் தாயாகவும் வானவில்லாய் வளைபவளே. அண்ணா ஹசாரேயின் தோட்டத்தில் ஒற்றை ரோஜாவை பூத்தவளே. நட்சத்திரங்களின் நடுவே வெண்ணிலவாய் ஜொலிப்பவளே. கலை நிகழ்ச்சிகளின் களஞ்சியமே. இதுதான் திறமை என்பதை விட எல்லாமே திறமைதான் என்பதை வெளிக்கொணர்பவளே. இடம் மொழி சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு நடந்து கொள்பவளே. புத்திசாலித்தனமும் திறமையும் ஆண்மைக்குரிய தைரியமும் துணிச்சலும் உடைய பெண்மையே. விரோதியையும் தோழமையாய் எடுத்துக்கொள்ளும் பண்புள்ளம் கொண்டவளே. உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நீ ஓர் ஆச்சரியக்குரியே. எல்லோரையும் நன்றாக வைத்திரு என்ற வார்த்தையினால் 16 பேரும் பெற்றவளே. கவலை என்றால் என்ன என்பது தெரியாததால் என்றென்றும் இளமையாய் இருப்பவளே. பிற்காலத்தின் யோக சிரோமணி பட்டம் பெறப்போகிறவளே. வருங்கால ஃபுட் ரிசர்ச் டாக்டரே. இந்த பெயரோடும் புகழோடும் நீண்ட நாள் வாழ என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உன்னோட ஃப்ரெண்ட் சொன்னார், கவிதையை கேட்டிருப்பேன். இப்போ உன்னோட ஃபேன்ஸ்னு சொன்னால் கொஞ்சமாக நெஞ்சமா எந்த ஒரு ஃபேன்ஸை பற்றி சொல்கிறது? மலேசியாவில் இருக்கிற ஃபேன்ஸா, சென்னையில் இருக்கிற ஃபேன்ஸா, இல்லை பூனேயில் இருக்கிற ஃபேன்ஸா? எனக்கு எந்த ஃபேன்ஸ் போடுறதுன்னு தெரில. ஆனால் 2 க்யூட்டான ஃபேன்ஸ் உனக்கு விஷ் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. யாருன்ட்டு நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. Happy birthday, Ka. I wish you lots and lots of happiness. It was so nice to talk about you actually. ரொம்ப கொஞ்ச நாள் தான் தெரியும் உங்களை. 6 months 7 months Facebook வாட்ஸ்அப் அப்படி தான் பேசிட்டு இருக்கேன். Such a wonderful person I've ever seen. You can sing, you can dance, you can act, you cook so well, what not. இவ்வளோ டேலண்டாக இருக்க முடியுமா ஒரு பர்சன் அப்படின்னு மேக்ஸ் இஸ் வாவ். ஸோ அந்த டேலண்ட்டோட ஐ ஷுட் சே யூ ஆர் சச் அ ஹெல்ப்ஃபுல் அண்ட் என்கரேஜிங் பர்சன், ஸோ ஸ்வீட். அண்ட் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாளா ஒரு பர்சன் அப்படின்னா ஐ சா தட் பண்ணி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லாத்துலேயுமே யூ கீப் என்கரேஜிங் எவ்ரி ஒன். நாங்கள்லாம் ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் போட்டால் கூட வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு லைக் இட். அதுவே கிவ்ஸ் இஸ் சௌந்தர்யா அக்கா இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். இன்னொரு சின்ன சந்தோஷம்.
when I first told you அக்கா நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே your words like super dear, that's so great, that's so awesome, so waiting for to see that சீக்கிரம் ரிலீஸ் பண்ணேன் யூடியூப்பில் அப்படின்னு யூஸ் டு சே. அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணோன்னே ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் என்ன ஷேர் என்ன அதை யூ மேட் டு ரீச் த மூவி டு த பீப்புள் was so encouraging and so helpful. I should thank you and Anna for that. It meant a lot to us. We don't have to get award and all. The original recognition is like award to us. Keeps us going more. So such a wonderful character Nambakita. So I always look up to you. I respect you a lot. உங்கள் பர்த்டே அன்றைக்கி என் பர்த்டே அன்றைக்கி உங்கள் 12 o'clock நீங்கள் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணது இட் மென்ட் அ லாட் டு மீ. ஹோப் யூ மெயின்டைன் த சேம் ரிலேஷன்ஷிப் ஆல்வேஸ் அண்ட் ஹோப் everything is good, being good for you, and hope everything will be good for you. I wish you a long life, and I hope your talent is recognized and more people come to know about your talent. உங்களோட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கோம், நீங்கள் அதில் நடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ லெட்ஸ் சி. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின்க்கா. தேங்க்ஸ் அண்ணா ஃபார் மேக்கிங் மீ டாக். உங்கள் வீடியோவில் நான் பார்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கு ஸோ ஹாப்பி. And I should mention Akka, I'm always and I will be a great fan. Happy birthday Akka, love you. Hi Akka, happy birthday. இன்னும் கூட நிறைய விஷயம் ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல நீங்க சரவணா மாமா 2 பேரும் அந்த ஜாஃபர் கான்வென்ட் மொட்டை மாடியில் உட்காந்து பேசிட்டு இருப்பீங்க. அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டும் நம்ம படிச்சுட்டு இருப்பேன். நான் ஸ்டெப்ஸில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன், நீங்கள் 2 பேரும் மேலே பேசிட்டு இருப்பீங்க. நான் அப்படியே லைட்டாக அப்படி மேலே திரும்பி பார்த்தா நீங்கள் வந்து ஏய் என்னடா பண்ணுற படுறா அப்படின்னுவீங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் அப்போல்லாம் அவங்க சின்ன வயசில் பார்த்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி நான் உங்களை ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டேஜ் ட்ராமா போட்டுட்டு இருந்தீங்க. அந்த ட்ராமாவில் என்னென்னா அந்த ட்ராமாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நீங்கள் தான் அந்த ட்ராமாவில் ஒரு பாய் வேஷமும் போட்டிருந்தீங்க, அதே மாதிரி கேர்ள் வேஷமும் போட்டிருந்தீங்க. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இன் ரியல் லைஃப்லேயும் நீங்கள் ஒரு பார்க்கறதுக்கு ஹீரோயின் மாதிரி இருந்தாலும் ஒரு ஹீரோ மாதிரி தான் நீங்கள் உங்களோட லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா உங்களோட அந்த போல்ட்னஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், சும்மா பீத்திப்பாங்க, நான் வந்து பாய்ஸ் மாதிரி ரொம்ப போல்டாக இருப்பேன் அதுதான் அப்படின்வாங்க. ஆனால் நான் ரியல் லைஃப்பில் அந்த மாதிரிலாம் பீத்திக்காமல் ஹீரோயிசம் காட்டுற ஆள் நீங்கள் தான். ஸோ அவ்வளோ போல்டாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி உங்கள் டேலண்ட்டை பற்றி சொல்லணுன்னா போய்கிட்டே இருக்கும் டைம். அப்படியே டான்ஸ் ஆகட்டும், பாட்டு ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும், டேலண்ட்டை பற்றி சொல்லணுன்னா டைம் பத்தாது. சரி பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு செம்ம டேலண்ட் இருக்குது. ப்ளஸ் ஒரு ஃபேமிலி, செம்ம ஃபேமிலி, ஹஸ்பண்ட் செம்ம, உங்களுக்கே தெரியும் அவர் ஒரு செம்மையாக உங்களை டேக் கேர் பண்ணிப்பார். பசங்க ஸ்வீட் பசங்க, சான்ஸே இல்லை. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இனிமேட்டு உங்களோட டேலண்ட்டை நல்லா வளர்த்துக்கோங்க, உங்கள் பசங்களையும் நல்லா வளங்க, உங்கள் வீட்டுக்காரை நல்லா பார்த்துக்கோங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு தெரியும், சும்மா சரி. ஹாப்பி பர்த்டேக்கா, ஹேவ் அ பிளாஸ்ட். Last but not least, காதலில் நிறமுண்டு ஸ்நேகிதியே, என் அன்பே அன்பே உனக்கும் நிறமுண்டு. Oh, now it's my time. We are into the climax. நான் என்ன சொல்கிறது? First of all, I wish you a very happy birthday. 21 years. Such a long time. நான் உங்க கூட பேசின ஃபஸ்ட்டு வார்த்தை விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 1994. அதுக்கப்புறம்
இந்த 21 ஆண்டு காலம் என்னென்னமோ நடந்துருச்சு. We have 2 kids now, but you have been a best friend in my life and a best wife in my life. Best wife னு சொல்லும்போது எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது. மனத்தக்க மாண்புடையல் ஆகித்தர கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. நம்மள நிறைய பேர் இந்த திருக்குறளை கேட்டிருக்க மாட்டாங்க. அதுக்காக நான் அர்த்தம் சொல்லிட்டேன். ஒரு நல்ல குணமுள்ள பண்புள்ள மனைவி தன் கணவன் இல்லைன்னா அந்த வீட்டாளுங்க என்ன வளம் என்ன ஃபினான்ஷியல் ஹெல்த்தோடு இருக்காங்க, அந்த ஃபினான்ஷியல் ஹெல்த்தை பேஸ் பண்ணி ஒரு குடும்பத்தை வழி நடத்துகிற ஒரு நல்ல மனைவி தான் பர்ஃபெக்டான வாழ்க்கை துணை. இதுதான் அந்த திருக்குறளோட மீனிங். ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு திருக்குறளும் இருக்கு, which is apt for சௌந்தர்யா. தெய்வம் தொழா அல் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை. இதுக்கு அர்த்தம் என்ன கேட்காதீங்க, நீங்களே புக்கை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கங்க. சௌந்தர்யா சௌந்தர்யா is the soul of my life, the life of my heart, the heart for my blood, the blood for my brain, the brain for my mind, and the mind for my love, and the love for my life, and the life for my soul. I love you. Wish you many more happy returns of the day. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். இனி எல்லாம் சுகமே. உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவேன். உன் கண்களின் ஓரம் எதற்காகவோ